Hi friends, Assalamu alaikum. Welcome to Tamil FX Academy. Today, day 26. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சென்டிமெண்ட் அனாலிசிஸ். ஸோ ஆல்ரெடி டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ இதோடு சேர்த்து சென்டிமெண்ட் அனாலிசிஸும் நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் கம்ப்ளீட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். சென்டிமெண்ட் அனாலிசிஸ்னால் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ சென்டிமெண்ட் அனாலிசிஸ்க்கு மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் market psychology, second one majority opinion, third one demand and supply, and fourth one buying versus selling. So first என்னது market psychology. So market psychology எப்படி அனலைஸ் பண்ணுறதுனா ட்ரேடர்ஸோட ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸை அனலைஸ் பண்ணுறது தான் சென்டிமெண்ட் அனாலிசிஸ். ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்கிறது. ஓகேங்களா? ஸோ மெஜாரிட்டி ஒப்பீனியன் தெரிஞ்சுக்க சிம்பிளாக சொன்னால் மார்க்கெட்டில் பெரும்பான்மை பீப்புள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். இதுவும் ஒரு சென்டிமெண்ட் அனாலிசிஸ்னு கூட சொல்லலாம். தென் தேர்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ். ஸோ இது பியூர்லி டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கும். டிமாண்ட் அதிகம்னா பையிங் சென்டிமெண்ட், ஸோ சப்ளை அதிகம்னா செல்லிங் சென்டிமெண்ட். தென் ஃபோர்த் ஒன் பையிங் வர்சஸ் செல்லிங் சென்டிமெண்ட். பையிங் சென்டிமெண்ட் அப்படின்னா என்னென்னா ப்ரைஸ் அப்பா போகுது, அதுதான் பையிங் சென்டிமெண்ட். செல்லிங் சென்டிமெண்ட் அப்படின்னா என்னென்னா ப்ரைஸ் டவுனாக போகிறது தான் செல்லிங் சென்டிமெண்ட். ஸோ மார்க்கெட்டோட டைரக்ஷன் புரிஞ்சுட்டா ட்ரேட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சென்டிமெண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட்டோட ஓவரால் மூட் புரிஞ்சு ட்ரேட் பண்ணுறது தான் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ இது சென்டிமெண்ட் அனாலிசிஸோட கோர் தான் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஃபஸ்ட்டு டிமாண்ட் அதிகம்னா பையிங் சென்டிமெண்ட். ஒரு ஸ்பெசிஃபிக் கரன்சிக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்தால் பையிங் சென்டிமெண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நிறையா பேர் பை பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் ப்ரைஸ் அப்பா போகும். சப்ளை அதிகமாக இருந்தால் அது செல்லிங் சென்டிமெண்ட். ஸோ அதே கரன்சிக்கு சப்ளை அதிகமாக இருந்தால் செல்லிங் சென்டிமெண்ட். அதாவது அந்த கரன்சியை நிறையா பேர் செல் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் ப்ரைஸ் டவுன் சைடில் போகும். தென் பேலன்ஸை வச்சு ப்ரைஸ், டிமாண்ட் அண்ட் சப்ளை பேலன்ஸை வச்சு தான் ப்ரைஸ் அப் ஆர் டவுன் ஆகுதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் மார்க்கெட்டோட ஃபண்டமெண்டல் ரூல், புல்லிஷ் வர்சஸ் பியரிஷ். ஸோ டிமாண்ட் சப்ளை விட அதிகமாக இருந்தால் புல்லிஷ் மார்க்கெட், அதாவது அப் ட்ரெண்ட். ஸோ சப்ளை டிமாண்டை விட அதிகமாக இருந்தால் பியரிஷ் மார்க்கெட், அதாவது டவுன் ட்ரெண்ட். ஸோ சென்டிமெண்ட்டை வச்சு டைரக்ஷன் நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ டிமாண்ட் வர்சஸ் சப்ளை ஈக்குவல் டு ப்ரைஸ் டைரக்ஷன். ஸோ சென்டிமெண்ட்டோட கோரே என்னது? இந்த கான்செப்ட் தான் ட்ரேடர் சைக்காலஜி. ஸோ ஆல்ரெடி ட்ரேடர் சைக்காலஜி அப்படின்னா என்ன நம்ம பார்த்துருக்கோம், ஃபியர் அண்ட் க்ரீட். ஸோ ஃபியர்னா என்ன? பயம். க்ரீட்னா என்ன? பேராசை. ஸோ ஃபியர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ் இப்போ நம்மளுக்கு அதிகமாக ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு பயம் வந்துருச்சுன்னா ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஓவராக அந்த ட்ரேடை செல் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்டில் அதிகமாக பயம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? ப்ரைஸ் கிராஷ் நடக்கும். ஸோ இதுதான் செல்லிங் சென்டிமெண்ட். தென் க்ரீட், பேராசை. ஸோ ப்ராஃபிட் அதிகமாகணும் ட்ரேடர்ஸ்லாம் ஓவர் பை பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்டில் க்ரீட் அதிகமாக இருந்தால் ப்ரைஸ் பபிள் உருவாகும். ஸோ இதுதான் பையிங் சென்டிமெண்ட். தென் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பிஹேவியர். ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாரும் செல் பண்ணுறாங்களா, மார்க்கெட் சென்டிமெண்ட் என்னென்னு பார்த்து ஸ்மார்ட்டாக ட்ரேட் எடுக்க சென்டிமெண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தென் பிக் பிளேயர்ஸோட ட்ரேட். சென்டிமெண்ட் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் பேங்க்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது பிக் பிளேயர்ஸ், அவங்க தான் பிக் பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்களோட ட்ரேட் பண்ண முடியும். ஸ்மார்ட் மணியை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபியர் அண்ட் க்ரீட் மார்க்கெட் சென்டிமெண்ட்டோட டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். Why sentiment analysis is important? ஸோ சென்டிமெண்ட் அனாலிசிஸ் ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்க்கலாமா? டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் பத்தாது. ஸோ இந்த 2 அனாலிசிஸ் மட்டும் வச்சு நம்மளால் ட்ரேட் பண்ணவே முடியாது. மார்க்கெட்டோட மூடு தெரியாமல் அது ஃபுல் அண்ட் ஃபுல் அனாலிசிஸ் இன்கம்ப்ளீட் தான் ஆகும். தென் லாஜிக் அண்ட் சென்டிமெண்ட் தான் கம்ப்ளீட் ட்ரேடர். ஸோ நம்ம பிரெயின், அதாவது லாஜிக் இல்லைனா அனாலிசிஸ், அண்டு நம்மளோட மனசு, அதாவது சென்டிமெண்ட், ரெண்டையுமே கன்சிடர் பண்ணணும். ட்ரேட் தான் கம்ப்ளீட் ட்ரேடர். தேர்ட் ஒன் பெட்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். மார்க்கெட்டோட ஓவரால் மூட் தெரிஞ்சிட்டா இந்த டைரக்ஷனில் ரிஸ்க் இருக்குன்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது பேர் தான் ஸ்மார்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. தென் 3 அனாலிசிஸை கம்பைல் பண்ணும் போது தான் நம்மளால் வின்னிங் ரேட் கொடுக்க முடியும். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்,
சார்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும். ஃபண்டமெண்டல்னா எக்கனாமிக் பேஸ், சென்டிமெண்ட்னா சைக்காலஜி பேஸ். ஸோ இதை மூணுமே கம்பைன் பண்ணினா தான் அக்யூரேட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ சென்டிமெண்ட் தெரிஞ்சால் மார்க்கெட்டோட பல்ஸ் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் எல்லாமே தனித்தனியாக நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபஸ்ட்டு என்னது டெக்னிக்கல் அனாலிசிஸ். சார்ட் பேஸ்ட், ப்ரைஸ் பேட்டர்ன்ஸ், இண்டிகேட்டர்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து நம்மளால் ட்ரேட் பண்ணணும். தென் பாஸ்ட் ப்ரைஸ் மூமெண்ட்டை வச்சு தான் ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். தென் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்னென்னு பார்த்தோம்? எக்கனாமிக் பேஸ்ட், நியூஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ஜிடிபி, எக்கனாமிக் டேட்டா பார்த்து ட்ரேட் பண்ணணும். கரன்சியோட ஸ்ட்ரென்த் தான் ஜட்ஜ் பண்ணுறது. சென்டிமெண்ட் அனாலிசிஸ்னால் என்ன? சைக்காலஜி பேஸ். ட்ரேடர்ஸோட ஃபியர் அண்ட் க்ரீடை பார்த்து ட்ரேட் பண்ணணும். மார்க்கெட் மூடை வச்சு மெஜாரிட்டி டைரக்ஷன் புரிஞ்சு ட்ரேட் பண்ணணும். These are the 3 types of analysis. ஓகேங்களா? ஸோ ஒரு அனாலிசிஸ் மட்டுமே வச்சு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு கம்ப்ளீட் அப்ரோச் வேணும். டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் சென்டிமெண்ட் இது மூணும் சேர்ந்தால் தான் கம்ப்ளீட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு தமிழ் எஃப்எக்ஸ் அகாடமி. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். அன்டில் தென், பாய்.